எவனாவது வந்து என்கிட்ட கடன் கேட்டீங்க மவனை தொலைஞ்சிங்க. கப்பா என்னடா இது? இந்த பக்கம் வந்தாலே ஏதாவது ஒண்ணு பண்றானுங்களே இவனுங்க. நான் திருப்பி எஸ்கேப் ஆயிடுறேன். என்ன விட்டுடுங்க. வேணாம் வராதிங்க, சொன்னா கேளுங்க. கப்பா ஏண்டா இவ்வளவு பெருசா உருண்டுகிட்டு என் பின்னாலேயே வந்துகிட்டு இருக்கீங்க? என் பின்னால வராதிங்க, சொன்னா கேளுங்க. இந்த நேம் ஆஃப் லா, சொன்னா கேளுங்க. இல்ல நான் உங்களை விட போறதில்ல. நான் உங்களை என்ன பண்ண போறேன்னு பாருங்க. மோட்டு பத்லு நீங்களா? நீங்க ரெண்டு பேரும் என் பின்னால அவ்வளவு பெரிய ஜெயிண்ட் ராபர்ட் மாதிரி எதுக்காக உருண்டு வந்தீங்க சொல்லுங்க? நாங்களாம் விருப்பப்பட்டு ஓடி வரல சார். நாங்க சமோசா கடையில நின்னுட்டு இருந்தோம். அப்போ ஒரு கூட்டமே ஓடி வந்தது. அந்த கூட்டத்தோட நாங்க ஐக்கியமாயிட்டோம். வர வழியில அப்படியே உங்களையும் பிக்கப் பண்ணி உங்களையும் ஜோதியில ஐக்கியமாக்கிட்டோம் சார். ஏதோ சொல்லி சமாளிக்க பாக்குற இல்ல? அப்படிதானே? நான் போயிட்டு இருந்தேன், நீ வந்துகிட்டு இருந்த. நீங்க தான் வந்து என் மேல மோதுறீங்க. சொல்லு, நீ தான் இதுக்கெல்லாம் காரணம். நீ உண்மையை சொல்லு, இல்ல எல்லாரையும் சுட்டு தள்ளிடுவேன். சார் சிங்கம் சார், கன்ஃபியூஷன் ஆயிராதீங்க சார். அவங்க அடிச்ச அடியில நாங்க ரெண்டு பேரும் கண்ணி போய் ரவுண்ட் அடிச்சு சுத்திக்கிட்டு வந்தோமா, அப்ப வந்து உங்க மேல மோதிட்டோம். உண்மைதான், ஒத்துக்கிறோம். நீங்க போயிட்டு இருந்தீங்க, நான் இதைத்தான் சார் சொன்னேன். நான் வந்துகிட்டு இருந்தேன். அதைத்தான் சார் நீங்களும் சொன்னீங்க, நானும் சொன்னேன் சார். வந்து முட்டிக்கிட்டோம் சார். எதுக்காக என் மேல வந்து முட்டிக்கிட்டு எல்லாரும் கீழே விழுந்தோம்? அத சொல்லுங்க. இதுல நான் கூட தப்பு செஞ்சிட்ட போல இருக்கு. சாரி. ஆனா இதுல எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. கீழே விழுந்தது நான் தானே. இத முதல்ல இருந்து யோசிக்கலாமா? சார் அப்படிலாம் ஒண்ணும் வேண்டாம். நாங்க உங்களை மன்னிச்சிட்டோம், நீங்களும் எங்களை மன்னிச்சிடுங்க. நாங்க போயிட்டு வரோம். ஓகே, மேட்ரு முடிஞ்சு போச்சு. சரி, நான் கிளம்பட்டுமா? சிங்கம் சார், டைகர் பிஸ்கட்ட சொல்லல சார், நிஜ டைகரை சொல்றேன். அது பாட்டுக்கு ஊருக்குள்ள வந்து ஆடு கோழின்னு தின்னுகிட்டே இருக்கு. எப்ப ஆள திங்கமோ தெரியல சார். நீங்க தான் காப்பாத்தணும். டைகர் வந்ததுக்காக நீங்க ஏன்டா ஏன் இடுப்புல ஏறி உட்கார்ந்திருக்கீங்க? இறங்குங்க, கீழே இறங்குங்க. என்ன சிங்கம் சார், நீங்க ஒரு டைகர் ஊருக்குள்ள வந்திருக்கு விஷயம் தெரியாம நீங்க பாட்டுக்கு காமெடி பண்ணி விளையாடிட்டு இருக்கீங்க. ஒரு டைகர் ஜூல இருந்து தப்பிச்சு வந்துருச்சு. அத சிங்கம் தான் சமாளிக்கணும் சார். நீங்க எதுக்காக பயப்படுறீங்க? சிங்கம் தான் இருக்கல்ல. இந்த சிங்கம் வச்ச குறியில இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அது இம்பாசிபிள். நீங்க அட்டாக் பண்ண வேண்டியது புலியச்சிங்க சார், எங்கள கிடையாது. டைகரை சுடுறது சட்டத்துக்கு விரோதமானது. நாம அதை பிடிச்சி மறுபடியும் ஜூல கொண்டு போய் விட போறோம். அதோட எனக்காக இந்த வேலையை செய்ய போறது புர்புரி நகரத்தோட ஹீரோஸ் மோட்டு பத்லு. சட்டத்தோட கைகள் ரொம்பவே நீளமா இருக்கும். நீங்க என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. சார் உங்க கை இவ்வளவு லென்த்தா வந்ததே, இதுக்கு விசேஷ பயிற்சி ஏதாவது எடுத்துக்கிறீங்களா? தயவு செஞ்சு இந்த கைகளை வச்சு அந்த டைகரை புடிங்க. இல்லனா அது லஞ்சுக்கும் டின்னருக்கும் எங்களையே யூஸ் பண்ணி சாப்பிட்டாலும் சாப்பிடுறோம். இந்த ஊரை மொத்தமா காப்பாத்துறது உங்க கையில தான் இருக்குது. ஆனா எங்களை யாரு காப்பாத்துவாங்க சார்? ஓ கஜா, டைகரை பிடிக்கிறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். எப்பா மோட்டு, எனதருமை நண்பா, உடன்பிறவா சகோதரா, உங்களுக்கு நான் புது டெக்னிக் எல்லாம் கத்து தரட்டுமா? டைகர் உங்களை அப்படியே முழுங்கினா கூட அது முழுங்கினது உங்களுக்கு தெரியவே தெரியாது. எப்படி சூப்பர்ல? அட நான் சும்மா தமாஷ் பண்ண நண்பா. அதாவது என்னோட டெக்னிக்கை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா நீங்க புலிய பிடிக்கிறது அந்த புலிக்கு கூட தெரியாது. ஆமா மோட்டு பத்லு, ஒத்துக்கோங்க. காலம் பூரா நான் உங்களுக்கு ஃப்ரீயா சமோசா அள்ளி வழங்கிட்டு இருப்பேன். என்ன சொல்றீங்க? என்னது ஃப்ரீயா சமோசாவா? சமோசா கிடைச்சா போதும், நான் எந்த வேலையா இருந்தாலும் உடனடியா செய்வேன். அந்த டைகர் மட்டும் இல்ல, அந்த டைகரோட அம்மா அப்பா பரம்பரை எல்லாத்தையும் புடிச்சிட்டு வந்துருவீங்க. என்ன பத்லு? அதான் நீ ஓகே சொல்லிட்டேல்ல, அப்புறம் நான் எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும்? இங்க பாருங்க டாக்டர் ஜட்கா சார், டைகரை ஈஸியா பிடிக்கிறது எப்படிங்கறத நீங்க எங்களுக்கு சொல்லி தரீங்களா? மோட்டு, எனது உயிர் நண்பா, என் சகோதரா, அந்த டைகர் இருக்கே அது ஆட்டை திங்கிறதுக்காக வரும். அப்படி வரும்போது கீழே வலை விரிச்சு வச்சோம்னா அந்த வலையில மாட்டிக்கும். அந்த வலையையும் கைத்துல கட்டி வச்சோம்னா தலைகீழ தொங்கும். பாத்தீங்களா, டைகரை பிடிச்சிட்டோம். டைகரை பிடிக்கிறது இவ்வளவு சுலபமா இருக்கும்னு நினைக்கவே இல்லையே. ஈஸியா வாயில வட சொல்லலாம், ஆனா புலிய பிடிக்கிறதுலதான் உண்மையான மேட்டரே இருக்குது. இடகுலமா பண்ணி மாட்டிக்காதீங்க. தயவு செஞ்சு கெஞ்சி கேக்குற, ஒட்டுமொத்த ஊரையும் எப்படியே காப்பாத்துக்கோ. இங்க பாருங்க, நீங்க சொல்ல வந்த விஷயம் என்ன ஜட்கா சார்? நாங்க ஒரே மேல போயிடுவோம்னு சொல்ல வரீங்களா? கவலைப்படாதீங்க, அவன் சும்மா தமாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்க பண்ண போற தியாகத்தை இந்த ஊர் என்னைக்குமே மறக்காது. ஆமா, தைரியமா பண்ணுங்க.
பத்துலு, நாம எப்படியாவது இந்த டைகரை மட்டும் புடிச்சிட்டோம்னா இந்த ஊருக்கே நாம மட்டும்தான் ஹீரோவா இருப்போம். நீ சொன்னதெல்லாம் ஒருவேளை தலைக்கீழ நடந்தா டைகர் நம்மள கடிச்சு தின்னுடும். அது வயித்துக்குள்ள நாம 2 பேரும் போயிடுவோம். நீ ஒண்ணும் கவலைப்படாத பத்துலு. அந்த டைகர் மட்டும் என்கிட்ட கிடைச்சதுன்னா அப்படியே அது கழுத்தை புடிச்சு அது கன்னத்துல ஓங்கி ஓங்கி ஒரே குத்து. அதுக்கப்புறம் 2வது குத்துல அது மயக்கமாயிடும். அதுக்கப்புறம் அந்த டைகரை அப்படியே தலைக்கு மேல தூக்கி தூக்கி போட்டுருவேன். அதுக்கப்புறம் அது வயித்துல உட்காந்துக்கிட்டு ஓங்கி ஓங்கி மாத்தி மாத்தி குத்துறோம்னா அந்த டைகர் நம்மள எவ்வளவு பெரிய பல்லு. நாம கீழே விழுந்துடக்கூடாது. பாத்து. ஓரளவுக்கு சேஃப் ஆயிட்டோம். மோட்டோ சீக்கிரம் ஏதாவது ஒண்ணு செய். அடே அடிக்கட்ட பத்துலு, காலி வயிறா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது யோசி. ஐடியா. யாராவது எங்களை காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. சிங்கம் சார்! கஜகஜா, டைகரை இவங்க பிடிக்கல போல இருக்கு. டைகர் தான் இவங்கள புடிச்சு வச்சிருக்கு. எங்களை கீழே இறக்குங்க. எங்களை கீழே இறக்குங்க சார். சார், சும்மா டம்மி அடிக்காதீங்க. சீக்கிரம் கீழே இறக்குங்க சார். ஆஹா, கீழே விழுந்ததுல எலும்பெல்லாம் நொறுங்கிடு இருக்கும் போல இருக்கு. Why this கொலவெறிடா சிங்கம்? Why this கொலவெறி மோட்டு, எனது உயிர் நண்பா, எனது ஆருயிர் சகோதரா, உனக்கு இந்த தடவை எந்த பிரச்சனையும் வராதுப்பா. நான் சொல்றத அப்படியே செஞ்சீங்கன்னா ஈஸியா டைகரை புடிச்சிடலாம். இது ஒரு அருமையான மாஸ்டர் பிளான் பா. ஏ பத்துலு, நீ உள்ள உட்கார்ந்துகிட்டு ஆடு மாதிரி கத்திக்கிட்டே இருக்கணும். உன் சத்தத்தை கேட்டு உன்னை சாப்பிடுறதுக்காக டைகர் வரும். கூண்டுக்குள்ளேயும் வரும். டக்குன்னு அந்த நேரத்துல நீ கூண்டை விட்டு வெளியில வந்து கூண்டை சாத்திரு. அப்புறம் மோட்டு மேல உனக்காகவே காத்துக்கிட்டு இருப்பான். மேல கேட்டோட சேர்த்து கட்டி இருக்கிற கயத்தை அவுத்து முன்னால இருக்கிற கேட்டையா அவன் மூடிடுவான். இந்த மாதிரி வேஷம்லாம் நான் மட்டும் தான் போடணுமா? மோட்டோ ஒரு தடவை போட சொல்லுங்க. ஆடு மாதிரி நீ நடிச்சாதான் டைகர் நம்பும். டயத்தை வேஸ்ட் பண்ணாதப்பா. டைகரோட டின்னர் டைம் நெருங்கிடுச்சு. என்னது? Dinner time ஆ? டைகருக்கு டின்னர் ஆகலான்னு முடிவே பண்ணிட்டீங்களா? இல்ல கஜகஜா, டைகர் பசியோட கூண்டுக்குள்ள வருமா, உங்களை சாப்பிடாது. கூண்டுக்குள்ள டைகர் மாட்டிக்கும், அவ்வளவுதான். மே, 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 பத்துலு, சீக்கிரம் என்ன கத்திக்கிட்டே இரு, அப்பதான் கிட்ட வரும். ஏய் பத்துரு, வாய்ஸ மாத்தாதப்பா. ஆடு மாதிரியே கத்து, இல்லன்னா டைகர் திரும்ப போயிரும். பால்கனி மேல உட்காந்து ஓவரா ஃபீல் பண்ணாதீங்க. பயத்துல எனக்கு இப்படி இப்படி எல்லாம் வருது. ஆஹா, காப்பாத்துங்க! ஓடுங்க, ஓடுங்க. ஆஹா, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க! நல்ல வேலை கவுந்துருச்சு. ஏய், நம்ம பதுங்க ஒரு வசந்த மாளிகை. ஐயோ, என்ன கேட்ச் பண்ணிருச்சு? மோட்டோ காப்பாத்து. என்ன தைரியம் உனக்கு? என்ன தைரியம் இருந்தா என்னுடைய நண்பனை நீ புடிச்சு வச்சிருப்ப. Be careful. இதுக்கு மேல எங்க கிட்ட நீ வாழாட்ட உன்னை உண்டுகில்ல ஆக்கிடுவோம். மரியாதையா நீயே போய் தூள போய் கூட்டுக்குள்ள உட்காந்துக்க. இதுக்கு மேல ஏதாவது எங்க கிட்ட ராவடி பண்ணணும்னு நினைச்ச? இங்க பாரு மோட்டோ, இங்க இருந்து ஓடி போயிடு. இல்லனா உன் வயித்துக்குள்ள சமோசா போற மாதிரி அது வயித்துக்குள்ள நீ போயிடுவ. ஆட கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? சமோசா சாப்பிடணும்னு ஞாபகம் வந்துருச்சு. சாரி ஃப்ரெண்ட், அப்புறமா வரேன். ஓடுறேடா, சமோசா வாயா. அம்மா, சீக்கிரமா வாடா. பத்தத்து மேல சத்தியமா சொல்ற, மரியாதையா நின்னுடு. ஏய் டைகர், என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது, நின்னுடு. ஏய் டைகர், இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதாவது இம்பாசிபிள். நீங்க வந்து பயப்படாதீங்க, நான் வந்துட்டேன் எல்லாத்தையும். ஏய் என்ன சொல்ல?
அருமை அருமை சிங்கம் சார், நீங்க புலிய புடிச்சிட்டீங்க. ஆ, டைகர் ரொம்ப ஆக்ரோஷமானது மட்டும் இல்ல, ரொம்ப தந்திரசாலியும் கூட. ஆனா அதுக்கு ஒரு தப்பு நடந்துருச்சு. அது இந்த சிங்கத்தோட போட்டி போட வந்ததா அது பண்ண பெரிய தப்பு. அதுக்கு ஒரு விஷயம் தெரியாது, இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதான் சொல்றல, இம்பாசிபிள். நான் எப்படி அதை அலேக்கா பிடிச்சு அந்த கூட்டுக்குள்ள போட்டு வச்சிருக்கேன் பாத்தீங்களா? இது எப்படி இருக்கு? நீங்களா? பிடிச்சிங்க. ஆமா, நான் தான் அதை பிடிச்சேன். அப்படியே நான் தான் உங்க உயிரையும் காப்பாத்தி இருக்கேன். நான் இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் இங்க இருக்கிறவங்களுக்கோ இல்ல இந்த ஊருக்கோ எந்த ஆபத்தும் வராது. ஏன் ஜனங்கள கூட்டமா ஓடிக்கிட்டு இருக்காங்க? பயப்படாதீங்க, என்ன பார்த்து பயப்படாதீங்க. நான் உங்களோட நண்பன். கேமரா இருந்தா போட்டோ எடுக்கலாம். ஒரே ஃப்ரேம்ல சிங்கமும் புலியும் இருக்கு சார். டைகர், காப்பாத்துங்க. ஓடுங்க, சீக்கிரம் ஓடுங்க. அம்மா, இவங்க என்ன பண்றாங்க? பாப்போம். கேட்டுருவோம். சரி. டேய் பெரிய மண்டையா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லப்பா, ஒண்ணும் இல்ல. நீங்க 2 பேரும் அந்த டீ கடை கிட்ட போங்கப்பா, நாங்க அங்க உங்களுக்கு சமோசா வாங்கி தரோம். இவங்க நம்ம கிட்ட எதையும் மறைக்கிறாங்க. மோட்டோ, தள்ளி நில்லுங்க, தள்ளி நில்லுங்க. ஓ, அப்ப நீங்க 2 பேரும் சேர்ந்து எங்க கிட்ட இருந்து இதத்தான் மறைச்சிங்களா? ஹீரோ! காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. டிகிடிகா, நாங்க இதோ வந்துட்டோம். ஏய், டிஷு, 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 டூ. ஏய், டிஷா, டூ. ஏய், தள்ளுடா டேய். நான் தான் உன்னை காப்பாத்தினேன் டார்லிங். அன்பே, நான் தான் உன்னை காப்பாத்தினேன். என்ன விட்டுருங்க, என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க. அப்பா, ஒரு விஷயத்தை நான் சொல்லியே ஆகணும். இந்த மாதிரி ஒரு பாசத்தை இதுக்கு முன்னாடி நான் அனுபவிச்சதே இல்ல. ஏஹோ! நான் ஹீரோ ஆயிட்டேன். நான் தான் ஹீரோ ஆயிட்டேன். எப்பா, ஹீரோ எல்லாம் ஆகணும்னா அதுக்கு ஒரு பர்சனாலிட்டி வேணும். அதாவது என்ன மாதிரி. மண்டையில முடி இருக்கிறவன் தான்ப்பா ஹீரோ ஆகணும். இங்க பாருங்க கசிட்டா, நீங்க மட்டும் ஒரு ஹீரோயினை பக்கத்துல போய் நின்னீங்கன்னா கொக்கு பக்கத்துல காக்கா நிக்கிற மாதிரியே இருக்கும். இதுக்கெல்லாம் தகுதியான ஒரே ஆளு நான் மட்டும் தான். நீங்க சொல்ற அந்த ஹீரோயினை காப்பாத்தணும்னா அதுக்கு மண்டையில முடி இருந்தா பத்தாது, மூளையும் இருக்கணும். ஓய், நிறுத்துங்க. என்ன நடக்குது இங்க? என்னோட பேரு சிங்கம். இந்த சிங்கம் வச்ச குறியில இருந்து யாரும் தப்பிச்சதே இல்ல. அதான் சொல்றேன்ல, இம்பாசிபிள். சாப்பு, கண்டத்து மேல சத்தியமா சொல்ற, நிறுத்துங்க, நிறுத்துங்கறல்ல. ஓய், சொன்ன கேளுங்க, விட மாட்டேன். நிறுத்துங்கறல. யார் மேல கை வைக்கிறேன்? என்ன பண்ண அடேங்கப்பா, எல்லாரும் சேர்ந்து என்ன அடிச்சீங்க? யார் அது? யார் இங்க? நான் தான் ஹீரோ. நான் தான் ஹீரோ. நான் தான் ஹீரோ. ஹலோ எவ்ரிபடி, ஹீரோக்கு ஆடிஷன் கொடுங்க. தகுதியானவங்கள நான் செலக்ட் பண்றேன். ஹலோ எவ்ரிபாடி. இவங்க யாருன்னா, இவங்க தான் மிஸ் மோனா, நம்ம படத்தோட ஹீரோயின். சரி, இப்போ நம்ம ஆடிஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, எல்லாரும் தயாரா? மியூசிக் ப்ளே. நண்பர்களுக்கு மார்னிங், எதிரிகளுக்கு எல்லாம் வார்னிங். உண்மையான ஹீரோ எங்க இருக்க? என் பேரு ஜான், நான் அவன் டான். பிரமாதம் பாஸ், என்ன அருமையா பஞ்சு டைலாக் விடுறீங்க. என்னடா சொல்றது? நீ யாரு? ஹீரோயினுக்கு ஏத்த ஹீரோ நான் தான் ஜான், அவன் டான். நான் பார்க்க எப்படி இருக்க? ஹேண்ட்ஸமா இருக்கனா? நான் தான் ஜான், ஜான், ஜான். அடேங்கப்பா, சூப்பர் பாஸ். டைரக்டர் சொல்லாமலே பஞ்சு டைலாக் விடுறீங்க. என்னடா சொல்றது? வெட்டி பேச்ச விட்டுட்டு அந்த ஹீரோயினை தூக்கிட்டு போங்க. ஆடிஷன் எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாரும் உடனே இங்க இருந்து கிளம்புங்க. என்னடா பண்றீங்க? வெட்டி பேச்ச தானே விட சொன்னேன், கயிறையா விட்டீங்க உங்களை. அந்த ஹீரோயினை சீக்கிரமா இங்க இருந்து தூக்கிட்டு போங்க. அவளோட ஹீரோ நான் தான். ஷூட்டிங்க கூட நான் தான் பண்ணுவேன். அவளை விட்டுருங்க, அவளை விட்டுருங்க. என்னோட
என்னோட ஹீரோயினை தூக்கிட்டு போக நான் அனுமதிக்க மாட்டேன். போலீஸ் போலீஸ். கச்சா கடத்திட்டு போனது டான். அவரை பிடிக்கிறது மட்டும் இல்ல, பிடிக்கிறத பத்தி நினைக்கவும் கூடாது. உங்கள அந்த ஹீரோயினை யாரு காப்பாத்தி கொண்டு வரீங்களோ அவன் தான் என் படத்துக்கு ஹீரோ. நான் இப்போ போறேன். நான் மட்டும் என்ன குறைஞ்சவனா? யாராவது போலீஸுக்கு சீக்கிரமா இன்ஃபார்ம் பண்ணுங்க. நீங்க கூப்பிட்ட உடனே நான் இங்க வந்துட்டேன். பொதுவா எல்லாருமே போலீஸ் லேட்டா வரும்னு ஒரு புகார் சொல்லுவாங்க. ஆனா இந்த சிங்கம் எப்பவுமே லேட்டா வரமாட்டான். நீங்க ரொம்ப லேட்டா வந்துட்டீங்க. என் ஹீரோயினை தூக்கிட்டு போயிட்டாங்க. அடேங்கப்பா. எஸ்கேப். நான் வந்துகிட்டு இருக்கேன் டார்லிங். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, ஏதோ வந்துட்டேன். அட மோட்டு இப்ப சீக்கிரம் ஏதாவது ஒண்ணு செய், ஏன்னா அவங்க போய்கிட்டே இருக்காங்க. எனக்கு வயிறு காலியா இருக்கும்போது மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கே தெரியாதா? நீ ஏதாவது சொல்லு. ஐடியா. மோட்டு இந்த ட்ராலி ரொம்ப ஸ்லோவா போய்கிட்டு இருக்கு, ஏதாவது ஒரு ஐடியா பண்ணு. அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. பத்லு, கசிட்டே, மோட்டுவை கீழே போட்டு 2 பேரும் கெட்டியா புடிச்சுக்கோங்க. நல்லா புடிச்சுக்கோங்க. என்னடா பண்ண போற பெரிய மண்டையா? மோட்டு சமோசா மேல சத்தியமா வில்லனை தப்பிக்க விட்டுறாத. உங்க யோசனை எனக்கு தேவை இல்ல. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. உன்னுடைய கதாநாயகன் நான் வந்துட்டேன் டார்லிங். நீ ஒண்ணு கவலையப்படாத. உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் அதுக்கு அந்த டான் பதில் சொல்லி ஆகணும். ஏய், இந்த சிங்கத்தோட குறியில இருந்து யாரும் தப்புனதே இல்ல. நான் சொல்றேன்ல, இம்பாசிபிள். ஸ்டாப். தட்டத்து மேல சத்தியமா சொல்றேன், நிறுத்து. இந்த நேரம் பார்த்து வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேது. ஏய், சொன்னா கேளுங்க, நிறுத்துங்க. சட்டத்து மேல சத்தியமா சொல்றேன், நான் உங்களை சும்மா விட மாட்டேன். நிறுத்துங்க. ஸ்டாப் இட். தயவு செஞ்சு சொன்னா கேளுங்க, நிறுத்துங்க ப்ளீஸ். இன்ஸ்பெக்டர் கொன்ன பாவம் உங்களை சும்மா விடாது. அடேங்கப்பா, என்னது ஸ்டார்ட் ஆக மாட்டேது. காப்பாத்துங்க. அம்மா. தேங்க்யூ தேங்க்யூ. எம்மா. டேய், வண்டியை கொஞ்சம் நிறுத்துங்கப்பா. உங்க இன்ஸ்பெக்டர் நீங்களே கொன்னுடுவீங்களா? ஓடுங்க சிங்கம் சார், ஓடுங்க. ஏன்னா இது உங்க உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. காப்பாத்துங்க. நீ ஒண்ணு கவலைப்படாத. அந்த வீணா போன வென்றுமை ஜெயிச்சு நான் உன்னை காப்பாத்துறேன். பத்லு, அங்க பாரு. கவலைப்படாத, நான் உன் கூட தான் இருக்கேன். மோட்டு, நான் உன் பின்னாடி தான் இருக்கேன். பயப்படாத, ஓடிக்கிட்டே இரு. கஜகஜா. விட்டுறாதீங்க, நம்பிக்கையோட வாங்க. ரெடியா இருக்கீங்களா? மோட்டு பத்லு, இப்ப ட்ரெயினோட என்ஜின்ல டிரைவர் இல்ல. நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு பாக்குறேன். ஹீரோயினை காப்பாத்த போறீங்களா இல்ல என்ன வந்து பிடிக்க போறீங்களா? நான் உன் அகப்பாவத்துக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். முதல்ல நீங்க உங்களை காப்பாத்திக்க ஒரு வழியை தேடுங்கடா. இப்ப இந்த ஜானுக்குற டான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. பாபாய். நீ கவலைப்படாத டார்லிங். உன் ஹீரோ நான் வந்துட்டேன். நான் உன்னை காப்பாத்துறேன். காப்பாத்துங்க. எங்களை காப்பாத்த யாரும் இல்லையா? நிறுத்துங்க.
மாரியோ ஏங்கப்பா பரவாயில்லையே, நீங்க தப்பிச்சிட்டீங்களா? நிஜமாவே நீங்க பெரிய வீரன்தா. என்னோட உயிரை காப்பாத்தி இருக்கீங்க. ட்ரெயின் எப்படி நின்னுச்சு? யார் அதை நிறுத்தினது? என் பேரு சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து இது வரைக்கும் யாரும் தப்பிச்சதே இல்ல. அதான் சொல்றல, இம்பாசிபிள். எஸ்கேப் ஆயிடலாம். கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், உங்க ஹீரோயினை காப்பாத்துனது நான் தான். டைரக்டர் சார், எனக்கு உங்க படத்துல வாய்ப்பு கொடுப்பீங்களா? சொல்லுங்க. என் பிலிமோட ஹீரோ சிங்கம் சார் தான். அவர் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு என் ஹீரோயினை காப்பாத்திருக்காரு. என்னது வீணா போனவனா? ஆனா பிறந்து வீணா போனவன் மட்டும்தான் உங்க படத்தோட ஹீரோவா? அப்படி எப்பவுமே நடக்க நாங்க விட எப்பா, இந்த மாட்டோம். டைரக்டரை முதல்ல புடிச்சு கட்டி போடுங்கப்பா. நான் சொல்ற வரைக்கும் அவரை விடாதீங்க. ஆமா. சிங்கம் சார் காப்பாத்துங்க. என் பேரு சிங்கம், நான் தான் ஹீரோ. இந்த ஹீரோ சிங்கம் வச்ச குறியில இருந்து இது வரைக்கும் யாரும் தப்பிச்சதே இல்ல. அதான் சொல்றல, இம்பாசிபிள். நான் பெரிய ஹீரோ ஆயிடுவேன். அதுக்கப்புறம் வில்லனை இந்த மாதிரி சுட்டு தள்ளுவேன். உன்னை காப்பாத்த யார் வர போறாங்க? கடவுளே நீதான்